பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு புதுப்பித்துக்கொள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தருக்குள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அனுபவம் அவசியமானதும் முக்கியமானதுமாக இருக்கிறது. மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக இரவும் பகலும் கண்விழித்து ஆயத்தமாகி படிப்பில் கவனம் செலுத்தி எக்ஸாமுக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள், பலப்படுத்திக் கொள்கிறார்கள். விளையாட்டு வீரர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். போட்டி ஆட்டங்கள் துவங்குவதற்கு முன்பதாக பயிற்சி ஆட்டங்கள், அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், தங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள். இப்படி ஒவ்வொன்றை சொல்லிக்கொண்டே போகலாம். மரம் வெட்டுகிறவர்களை பாருங்கள். மரம் வெட்டுவதற்கு போவதற்கு முன்பதாக தங்களுடைய பட்டயங்களை, கோடாரிகளை, தங்களுடைய ஆயுதங்களை என்ன பண்ணுகிறாங்க? அவங்க ஷார்பன் பண்றாங்க. சுலபமா அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு ஆயத்தம் செய்கிறார்கள். ஒருவர் தாம் முயற்சிக்கும் காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஆயத்தங்கள் அவசியமாய் இருக்கிறது. இந்த ஆயத்தங்கள் இல்லாமல் நம்முடைய காரியம் ஜெயமாய் முடியாது. நம்முடைய முயற்சிகள், பிரயாசங்கள் வீணாக வியர்த்தமாக முடிந்துவிடும். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31 வாசிக்கிறோம். ஆயத்தம் என்பது பலப்படுத்துதல் அல்லது புதுப்பிக்கப்படுதல் என்கிற அர்த்தத்தை காட்டுகிறது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். அந்த நாட்கள் எல்லாம் குதிரைகள் தான், ரதங்கள் தான் யுத்தங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. அதனால யுத்தங்களுக்காக என்ன செய்கிறாள்? குதிரைகளை ஆயத்தப்படுத்துவாங்க. ஆயத்தப்படுத்துறதுன்னா அதை நல்ல பலப்படுத்துவாங்க, அதை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவாங்க, புதுப்பிப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆயத்தங்களை செய்தால்தான் அந்த யுத்தத்தில் வெற்றியை கிடைக்க முடியும். இன்றைக்கு இராணுவம் இருக்கிறது. எல்லா தேசங்களிலும் யுத்தம் நடக்கிறதோ இல்லையோ, யுத்த சூழ்நிலை தேசத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் இராணுவ வீரர்கள் பயிற்சி பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். தங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிற, பலப்படுத்திக் கொள்ளுகிற, ஆயத்தமாய் இருக்கிற பயிற்சி இராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, திருச்சபை மக்களை ஒரு போர் வீரர்களை போல இருக்கணும் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் தட்டி கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பித்துக் கொள்ளணும், உங்களை பலப்படுத்திக் கொள்ளணும், நீங்கள் ஆயத்தமாய் இருக்கணும் என்பது பவுல் அப்போஸ்தலன் திருச்சபைக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை. எனக்கு அன்பான சகோதரனே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அனுதினமும் இந்த அனுபவம் நமக்குள் காணப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே மாத்திரம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து புதுப்பித்துக் கொள்ளுகிற, பலப்படுத்திக் கொள்ளுகிற அனுபவம் இராமல் ஒவ்வொரு நாளும் ஜெப நேரத்தில், வேத வாசிப்பின் நேரத்தில் நம்மை கர்த்தருக்குள் பலப்படுத்திக் கொள்ளுகிற அனுபவம் இருக்குமானால் நிச்சயமாய் ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகாது. ஏன் இதை சொல்லுகிறேன்? நாம் சந்திக்கிற பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாவ சோதனைகள் நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறது. அவிசுவாசம், பின்மாற்றம் இவைகளை நமக்குள் கொண்டு வந்து நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் இது போன்ற சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். நமக்குள் இருக்கிற ஆவியின் அந்த பலத்தை இழக்கிறோம், அந்த ரட்சிப்பின் வல்லமை இழக்கிறோம், பலவீனம் அடைகிறோம். ஆதலால் தான் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்குள் புதுப்பித்துக் கொள்ளுகிற, பலப்படுத்துகிற அனுபவம் தேவைப்படுகிறது. அன்பானவர்களே, பாடுகள், போராட்டங்கள் அல்லது பாவ சோதனைகள், பின்மாற்றங்கள் நாம் பலவீனம் அடையும் பொழுது தேவன் அப்படியே விட்டு விடுகிறது இல்லை. நம்மை தட்டி கொடுக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார், புதுப்பிக்கிறார், மறுபடியுமாய் நம்மை கிறிஸ்துவுக்குள் பலவான்களாக ஆயத்தப்படுத்தி நிறுத்துகிறார். சகோதரனே, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, எதிர்காலத்திலே, குடும்பத்திலே, திருச்சபையிலே வெற்றிகளை கொடுப்பதற்கு கர்த்தர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதற்கேற்ற ஆயத்தம், அதாவது புதுப்பிக்கப்படுதல், பலப்படுத்தப்படுதல் நமக்குள் காணப்பட வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை பலவீனப்படுத்துவதிலே சத்துரு பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை காட்டிலும் அதிகமாய் எதை பயன்படுத்துகிறான் என்றால்
பாவ சோதனைகளை பயன்படுத்துகிறான். பாவ சோதனைகளை கொண்டு வந்து பாவத்தில் நம்மை தள்ளி பின்மாற்றத்தை நமக்குள் கொண்டு வந்து அதன் மூலமாய் நம்மிடத்தில் இருக்கிற பலனை அவன் இழக்கச் செய்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவ சோதனைகள் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? குற்ற மனசாட்சி உடையவர்களா ஜெபம் பண்ணுறதை நிறுத்திடுறோம். தப்பு செஞ்சுட்டோமே, எப்படி சபைக்கு போகிறது? சபை கூடி வருதில் விட்டுடுறோம். தேவனை விட்டு நிரந்தரமாக நம்மளை பிரிக்கணுன்ற சத்ருவின் திட்டத்துக்கு நாமே இடம் கொடுத்து விடுகிறோம். அருமையானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்க இருக்கிறேன். இந்த சம்பவத்தின் மூலமாய் தேவனது அன்பை, இரக்கத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற, புதுப்பித்துக் கொள்கிற, பலப்படுத்துகிற அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள, அதற்கு அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. யாத்திராகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 7, 8 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். அன்பானவர்களே, இந்த சம்பவம் நாம் நன்கு அறிந்திருக்கிற ஒரு சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் வெகு சீக்கிரத்தில் தேவனை விட்டு, அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்த தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்து ஜனங்களை போஷித்தார். காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு வந்து நிரப்பி அவர்களை திருப்தியாக போஷித்தார். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அந்த வனாந்தரத்தில் செய்த அற்புதம் ஏராளமானது. கடும் உஷ்ணம் அவர்கள் மீது படக்கூடாது. வனாந்தரம் என்பது கடும் உஷ்ணம் நிறைந்த இடம். நாம் வெயில் காலங்களிலே வெளியே போவதற்கு நாம் அச்சப்படுவோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம் எத்தனை மணிக்கு தொடங்கும்? காலையில் 6 மணிக்கு தொடங்கும், மாலையில் 6 மணிக்கு முடிந்துவிடும். அவர்களுடைய பிரயாணம் அதிகமாக கடும் உஷ்ணத்திலே தான் காணப்படும். அந்த கடும் உஷ்ணம் அவர்களை பலவீனப்படுத்தி விடக்கூடாது. பகலில் மேகஸ்தம்பமாக அவர்களுக்கு பக்கத்தில் கடந்து வந்தார். அவர்கள் பிரயாணம் செய்கிற இடங்களிலெல்லாம் மேகம், அந்த நிழல், குளிர்ச்சி. இரவிலே காட்டு மிருகங்கள் அல்லது வேற எந்த ஒரு ஆபத்துகள், தீங்குகள் அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. அக்கினி ஸ்தம்பத்தினாலே அவர்களை சூழ்ந்து காத்து கொண்டார். எத்தனை அற்புதம், எத்தனை அதிசயம்! ஆனால் இந்த ஜனங்கள் வெகு சுலபமாக தேவனை விட்டு விலகி போனார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கவனித்து பாருங்கள். சபையிலே அற்புதம் நடக்கும். தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செய்வார். ஆனால் ஏதாகிலும் ஒரு சிறிய சம்பவம், அப்படியே தேவனை விட்டு, சபையை விட்டு ஜனங்கள் விலகி போய் விடுவார்கள். மிகவும் வருத்தமான ஒரு சம்பவம். இந்த துக்கமான சூழ்நிலையிலே முதலில் ஆண்டவர் அவர்கள் மீது கடும் கோபம் கொண்டார். அவர்களை அழித்து போட, அவர்களை நிர்மூலமாக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். ஆனால் மோசே என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பின் வாசலிலே நிற்கிறான். ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே, அவர்கள் மீது இரக்கமாயிரும். வனாந்தரத்திலே கொண்டு போய் அவர்களை கொன்று போட்டார்கள் என்று எகிப்தியர்கள் ஆண்டவர் உமக்கு விரோதமாய் பேசாதபடி அவர்களுக்கு நீர் மனம் இறங்க வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு செய்ய இருந்த தீங்கை விட்டு மனஸ்தாபப்பட்டார். மோசேயின் ஜெபம் தேவன் தமது உக்கிர கோபத்தை விட்டு திரும்ப காரணமாய் அமைந்தது. கோபத்தை விட்டு மாத்திரம் திரும்பாமல் அவர்களை மன்னித்து, அவர்களுக்கு இறங்கி, அவர்களை புதுப்பிக்க, பலப்படுத்த, அவர்களை தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்த ஆண்டவர் கடந்து வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பாவ சோதனைக்குள் தள்ளி அவர்களை பலவீனப்படுத்த சத்துரு நினைத்தான். அவர்களை நிர்மூலமாக்க சத்துரு நினைத்தான். ஆனால் இரக்கமுள்ள கர்த்தர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களை மறுபடியும் புதுப்பித்து நடத்த ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, மோசே இப்படியாக தேவனுடைய சபைக்காக, ஜனங்களுக்காக பாடுபடும் பொழுது இன்னொரு நபர் ஆரோனை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆரோன் தேவனது ஜனங்களுக்காக பரிந்து பேசவில்லை.
அவனது செயல்கள் தேவனது ஜனங்களை பலவீனப்படுத்தும்படியாக, தேவனை விட்டு அவர்களை பிரிக்கும்படியாக அவனுடைய செயல்கள் காணப்பட்டது. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறான். ஆரோனே, என்ன செய்தாய்? ஏன் ஜனங்கள் இப்படி பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது ஆரோன் மோசேக்கு என்ன பதில் சொல்லுகிறான் தெரியுமா? இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் என்று நீர் அறிந்திருக்கிறீரே என்று ஜனங்கள் மீது பழியை போடுகிறான். தன்னை காத்துக்கொள்ள, தன் மீது ஒரு பழியும் விழுந்து விடாதிருக்க ஜனங்களை அவர்கள் மீது பழியை போடுகிறான். அன்பானவர்களே, மோசே திறப்பின் வாசலிலே நிற்கிறான். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை மன்னித்தருள வேண்டும் என்று தன்னை ஜீவ பலியை ஊற்றி ஜெபிக்கிறான். ஒரு மனிதன் தன்னை பலியாக கொடுத்து ஜனங்களை காப்பாற்றுகிறான். இன்னொரு மனிதன் ஜனங்கள் எப்படி போனால் என்ன, நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவன் செயல்படுகிறான். ஊழியக்காரர்கள் 2 வகை இருக்கிறார்கள். திறப்பின் வாசலில் நின்று ஜனங்கள் தவறே செய்தாலும் அவர்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசி, அவர்களுக்காக தேவனுடைய வார்த்தைகளை பெற்று அவர்களை தேவன் பக்கமாய் திருப்புகிற பாரமுள்ள, கரிசனையுள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் உண்டு, தன்னை காப்பாற்றிக் கொள்ள திருச்சபையை, தேவ ஜனங்களை பலிகடாக்களாக பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஆடுகளுக்காக கவலைப்படாத ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஓநாய்கள் ஆடுகளை பட்சிக்க வரும்பொழுது, ஆடுகள் எக்கேடு கெட்டு போனால் எனக்கென்ன, நான் பாதுகாப்பாக இருந்தால் போதும் என்று ஓடி போகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். ஆடுகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஜனங்கள் ஒருவேளை பாவத்தில் விழுந்திருந்தாலும் அவருடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்து அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களை புதுப்பித்து பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வாதத்திலே நடத்த வேண்டும். கண்ணீர் விடுகிற, போராடுகிற, பாரப்படுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். மோசே ஒரு நல்ல மேய்ப்பனாய் திறப்பின் வாசலிலே நிற்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து தேவனை கோபப்படுத்தி மிக பெரும் தண்டனைக்கு ஆளாக இருந்தார்கள். ஆனால் மோசேயின் ஜெபம், ஒரு நல்ல மேய்ப்பனாய் தேவனுடைய சமூகத்தில் போராடின போராட்டம், கர்த்தர் அவர்களை மன்னித்தார். அவர்கள் தேவன் பக்கமாய் மறுபடியுமாய் சேர்க்கப்பட்டார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, தடுமாற்றங்களை, வீழ்ச்சிகளை சந்திக்காத தேவனது பிள்ளைகள் யாரும் இருக்க முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வீழ்ச்சி, இந்த தடுமாற்றம், இந்த பாவ சோதனை கடந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு வெற்றியுள்ளவர்களாய் ஆர்ப்பரிக்கிற, நிற்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் ஒரு நாள் இந்த கடினமான சோதனைகளின் பாதையில் கடந்து போனவர்கள். தடுமாற்றங்கள், வீழ்ச்சிகளுக்கு மத்தியிலே தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு புதுப்பித்து கொண்டு எழுந்து நின்றவர்கள். சகோதரனே, சகோதரியே, குற்றமன சாட்சியில் நீங்கள் தேவனுக்கு தூரமாய் போய்விடாதிருங்கள். ஐயோ, நான் இந்த தவறு செய்து விட்டேனே, இனி எப்படி சபைக்கு வருவது என்று சபை கூடி வருதலை நிறுத்தி விடாதிருங்கள். நான் இனி எப்படி ஜெபிப்பது என்று ஜப அறையை நீங்கள் இழுத்து மூடி விடாதிருங்கள். வேத புத்தகத்தை நீங்கள் திறக்காமல் அதை மூடி வைத்து விடாதிருங்கள். புதுப்பிக்கிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், தட்டி கொடுக்கிற தேவன், தூக்கி எடுக்கிற தேவன், அற்புதமான தேவன் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, பாவம் செய்யாத மனுஷன் பூமியில் இல்லையே. இந்த காலவெளியிலே தகப்பனே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் அப்பா. ஒருவேளை திருச்சபையிலே தடுமாற்றங்கள், சோதனையினாலே ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சிகள் ஆண்டவரே காணப்பட்டிருக்குமானால்
உயிர்ப்பிக்கிற தேவன், பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தேவரீர் எங்கள் சபையிலே அசைவாடுவீராக. யார் யார் சோர்ந்து கிடக்கிறார்களோ, குற்ற மனசாட்சியிலே ஒடுங்கி கிடக்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை மறுபடியும் புதுப்பித்து ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படுத்துவீராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். தேவனது ஜனங்கள் தடுமாறும் பொழுது அவர்களை பலப்படுத்த, புதுப்பிக்க பாரமும் கரிசனையும் உள்ள ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 10:8 உங்களை ஊன்ற கட்டுவதற்கு கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே தவிர உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. ஒருவேளை என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ சோதனையில், பாவத்தில், தடுமாற்றத்தில், பின்மாற்றத்தில் நீ விழுந்து கிடந்தாலும், உன்னை நிர்மூலமாக்குவதற்கு சத்துரு உன் பக்கத்தில் நின்றாலும், உன்னை ஊன்ற கட்டும்படியாகவே திருச்சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்காக தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இந்த சபையிலே அசைவாடுவாராக. தமது வல்லமையான வார்த்தைகளை கொடுத்து தமது ஜனங்களை கட்டி எழுப்புவாராக. கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லலாமா? அன்பானவர்களே, தேவன் தமது ஜனங்களை ஒருபோதும் தள்ளி விடுகிறவர் அல்ல. குறைகளை நீக்கி தடைகளை தகர்த்தெறிந்து நிறைவை தருகிறவர் நமது தேவன். அவர் பக்கமாக நீங்கள் திரும்பும் பொழுது உங்கள் பக்கமாக அவர் திரும்புவார். இப்பொழுது நான் வேத வசனங்களுக்குள்ளாய் கடந்து போகிறேன். தேவன் தமது ஜனங்களை புதுப்பிக்க, பலப்படுத்த மோசேயிடம் ஒரு நிபந்தனையை வைக்கிறார். 3 நிபந்தனைகள். அந்த 3 நிபந்தனைகளை நான் உங்கள் மத்தியிலே வேகமாய் கொண்டு போகிறேன். நீங்கள் கூர்மையை கவனிக்க நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமம் 34 1 கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். கவனியுங்கள் அருமையானவர்களே, சீனாய் மலையின் மீது தேவன் மோசேக்கு கொடுத்த 2 கற்பலகைகள். அந்த 2 கற்பலகைகள் எப்படிப்பட்டதென்றால், தேவனே தமது கரத்தினாலே செதுக்கி உருவாக்கினது. தமது விரல்களினாலே 10 கட்டளைகளை ஆண்டவர் எழுதினதுதான் மோசேக்கு தேவன் கொடுத்த 2 கற்பலகைகள். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறான். 2 கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடத்தி வந்த மக்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், நீ சீக்கிரமாய் கீழே இறங்கி போ, அந்த ஜனங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். மோசே என்ன நடந்ததுன்னு தெரியல, மலை மேல இருக்கிறான். 2 கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வருகிறான். கீழே இறங்கி வரும்போது அவன் கண்ட காட்சி மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அவைகளுக்கு முன்பதாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரே தேவன் என்று ஆராதனை செய்தவர்கள் இப்பொழுது கன்றுக்குட்டிகளுக்கு, விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தமான வஸ்திரத்தோடு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவர்கள் இப்பொழுது அசுத்தமான நிலையிலே ஆராதனை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பாகாலின் ஆராதனை என்பது ஒரு அசுத்தமான ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை எங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. மோசே பார்க்கிறான், மிகவும் கோபப்படுகிறான். அந்த கோபத்தில் தன் கைகளில் இருந்த 2 கற்பலகைகளை கீழே போட்டு உடைத்து விடுகிறான். ஜனங்களுக்காக அவன் பரிந்து பேச மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போகிறான். ஆண்டவரே, ஜனங்களை மன்னித்தருளும். இப்போ ஆண்டவர் மறுபடியும் மோசே கிட்ட வரார். நான் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. நீ போய், நான் உனக்கு கற்பலகைகளை கொடுத்தேனே, அதுபோல 2 கற்பலகைகளை இழைத்து எடுத்துக்கொண்டு வா. நான் மறுபடியும் 10 கட்டளைகளை எழுதி கொடுப்பேன். அந்த கட்டளைகளின் வழியாய் நான் என் ஜனங்களை மறுபடியும் ஆசீர்வதிப்பேன். முதல் 2 கற்பலகைகளை உருவாக்க மோசே எந்த பிரயாசமும் எடுக்கவில்லை. சீனாய் மலைக்கு சென்றான், 40 நாட்கள் உபவாசித்தான். கர்த்தர் அவனை சந்தித்தார். அவன் கற்பலகைகளை வாங்கி கொண்டு கீழே வருகிறான். ஆனால் இந்த பிந்தின 2 கற்பலகைகளை அப்படி அவன் சுலபமாய் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. அவன் என்ன செய்ய வேண்டியதாயிற்று? அவன் தானே கற்பலகைகளை உருவாக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை உண்டானது. முந்தின கற்பலகைகள் தேவனே கொடுத்தது. பிந்தின கற்பலகைகள் அநேக பிரயாசம் எடுக்க வேண்டியதாகிற்று. அதற்கொத்த கற்பலகைகளை செய்ய வேண்டும் என்றால் அதற்கேற்ற கற்களை தேடி போக வேண்டும். அந்த கல்லை வெட்டி எடுக்க வேண்டும். அந்த கல்லை பலகை போல செதுக்க வேண்டும்.
அந்த பலகைகளை தூக்கி கொண்டு மறுபடியும் சீனாய் மலை ஏற வேண்டும். இதற்கு முன்பதாக சீனாய் மலை ஏறும் பொழுது எந்த பாரமும் இல்லாமல் ஏறினான். இப்பொழுது சீனாய் மலை ஏறும் பொழுது 2 கற்பலகைகளை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். நிறைய பிரயாசங்கள், நிறைய முயற்சிகள். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனது ரட்சிப்பு என்பது நமக்கு இலவசமாய் கிடைக்கிற ஒன்று. அந்த ரட்சிப்புக்காக நம்ம எந்த ஒரு பிரயாசமும் எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் மனம் திரும்பினால் போதும். ஆண்டவரே, நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன், எனக்காக நீர் ரத்தம் சிந்தினீர், உம்முடைய ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை மன்னித்தருளும், உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். ஜஸ்ட் இந்த அறிக்கை பண்ணாவே போதும், ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருவார், உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துருவார். ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள தவறினால், கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள தவறினால், பாவத்தில் விழுந்து போவோமானால், பின்வாங்கி போவோமானால், ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு மிகுந்த பிரயாசங்களை நாம் எடுக்க வேண்டும். ரட்சிப்பை நாம் இழக்க மாட்டோம், ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விடுவோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இழந்து விட மாட்டோம், ஆனால் தட்டி கொடுக்கிற, உற்சாகப்படுத்துகிற, பலப்படுத்துகிற அந்த அபிஷேகத்தை, அந்த ஐக்கியத்தை நாம் இழந்து விடுவோம். ஆவியானவர் அமைதியாக இருப்பார். சபைக்கு வந்தாலும் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். காரணம் என்ன? அந்த ரட்சிப்பை நாம் கருத்தாய் காத்து கொள்ளாமல் பாவத்தில் பின்மாற்றத்தில் விழுந்து போனதினால். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? சபைக்கு வருகிறீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சந்தோஷம், சமாதானம் இல்லாத ஒரு நிலை உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்றால் சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனை துக்கப்படுத்துகிற எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடக்கிறது? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், ஆனால் அதற்காக நாம் மிகுந்த பிரயாசம் எடுக்க வேண்டும். 2வது கற்பலகைகளை, பிந்தின கற்பலகைகளை செய்வதற்கு மோசே நிறைய பிரயாசம் எடுக்க வேண்டியதாயிற்று. முந்தின கற்பலகைகளுக்கு எந்த பிரயாசமும் எடுக்கவில்லை. ஆரம்பத்தில் சபைக்கு வரும்பொழுது ரட்சிக்கப்படுவதற்காக நாம் எந்த பிரயாசமும் எடுக்கவில்லை. ஆனால் தேவன் இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பை, அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளாமல் துணிகரமாய் நாம் பாவம் செய்வோமானால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இழந்து போவோம். ஆவியானவர் அமைதியாகி ஒதுங்கி நிற்பார். மறுபடியும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டுமானால் அதிக பிரயாசம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பிரயாசம் எடுக்கிறதுக்கு காலதாமதமாகும். இப்போ ஒரு கல்லை தேடி போக வேண்டும், அந்த கல்லை செதுக்க வேண்டும், அந்த கல்லிலிருந்து பலகையை உருவாக்க வேண்டும், அதை மறுபடியும் மலைக்கு கொண்டு போக வேண்டும். ஆண்டவர் அந்த கற்பலைகளில் எழுதி அதன் மூலமாய் தான் ஆசீர்வதிக்கிறவர். காலதாமதம் உண்டாகிறது. இன்றைக்கு அநேகருடைய வீடுகளிலே ஆசீர்வாதங்கள் காலதாமதம் அடைவதற்கு காரணம் என்ன? ரட்சிப்பை குறித்து, தேவன் தந்திருக்கிற இந்த அபிஷேகத்தை குறித்து அலட்சியம். பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறார்கள். துணிகரமாக அவர்கள் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாளில் கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும். ஆனால் 40 வருடங்கள் ஆகிவிட்டது. ஏன் இந்த காரணம்? ஏன் இந்த காலதாமதம்? அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பின்மாற்றம் அல்லவா? பாவத்தில் விழுந்து போகிற தன்மை அல்லவா? அடிக்கடி அடிக்கடி அவர்கள் தேவனை விட்டு விலகினதான் அல்லவா? சகோதரனே, சகோதரியே, இந்த காலவெளியிலே ஆண்டவர் மோசேக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார், நிபந்தனை வைத்தார். நான் என் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இறங்கிப்போ, நான் உனக்கு கொடுத்தது போல 2 கற்பலைகளை எடுத்து ஆயத்தம் பண்ணி எடுத்து கொண்டு வா. சகோதரனே, சகோதரியே, ஆசீர்வதிக்க கர்த்தர் காத்திருக்கிறார். ஆனால் உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதே பாவத்தில், அதே பின்மாற்றத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். மனம் திரும்பி தேவனிடத்தில் நீங்கள் நெருங்கி வர வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இன்றைக்கும் அற்புதம் செய்யக்கூடிய தேவன் நமக்கு பக்கத்தில் வல்லமையுள்ளவராக நின்று கொண்டிருக்கிறார்.
அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை, அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. ஆனால் வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஏன் காலதாமதம் ஏற்படுகிறது? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக தடையாக இருக்கிறது. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். சத்துருவுடைய திட்டம் என்ன? உங்களை பலவீனப்படுத்த வேண்டும், தேவனை விட்டு பிரிக்க வேண்டும், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றிலிருந்தும் உங்களை தடுத்து விட வேண்டும். ஆனால் ஆண்டவர், நீங்கள் விழுந்து போயிருந்தாலும், நீங்கள் பாவம் செய்திருந்தாலும், மோசே மூலமா ஆண்டவர் மறுபடியும் சொல்றார், நான் என் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் 2 கற்பலகைகளை தரமாட்டேன், நீ போய் கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு வா, நீ பிரயாசப்படும். முந்தின ரட்சிப்பு இலவசமாய் கிடைத்தது, அதன் விலை நமக்கு தெரியவில்லை. இப்பொழுது ஆண்டவர் அதனுடைய விலையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். போ, பாடுபடு, உபவாசி, ஜெபம் பண்ணு, கதறு, மனம் திரும்பு, நான் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். எனக்கு அன்பான சகோதரனே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலேயே இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். பாவம் செய்தது உண்மைதான், ஆனால் அவர்கள் மனம் திரும்பினார்கள். தேவனது இரக்கத்தை பெறுவதற்கு கால தாமதமானாலும் பரவாயில்லை. மீகா சொல்லுகிறான், அவர் என்னை சந்திக்கும் வரைக்கும், அவர் என்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற வரைக்கும் அவருடைய தண்டனையை நான் சுமப்பேன். காத்திருக்கிறான். விடுதலை வரத்துக்கு கால தாமதம், ஆசீர்வாதம் வருவதற்கு கால தாமதம், பரவாயில்ல, நான் காத்திருக்கிறேன். நான் பாவம் செய்தேன், ஆதலால் நான் கர்த்தருடைய கோபத்தை சுமக்கிறேன். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உங்களை ஆண்டவர் நிர்மூலமாக்க விரும்பவில்லை, உங்களை நிரந்தரமாக கைவிட விருப்பப்படல, உங்களை மறுபடியும் ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை புதுப்பித்துக் கொண்டார்கள் அப்பா, ஆண்டவர் நாங்களும் எங்களை புதுப்பித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. யோசுவா சொல்லுகிறான், இன்றைக்கும் நாளைக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், 3ஆம் நாளில் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை செய்வதற்கு எங்களை புதுப்பித்துக் கொள்ளணும், எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், எங்களை பலப்படுத்திக் கொள்ளணும். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இது இந்த வருஷம் 5ஆவது மாதம் முடிய போகுதப்பா, அப்படியே எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கக்கூடாது ஆண்டவரே. வருஷம் போது, மாதம் போது, வாரங்கள் போது, பிரச்சனைகள் தீரவில்லை ஆண்டவரே, கஷ்டங்கள் மாறவில்லை. காரணம், உம்முடைய வல்லமை குறையவில்லை, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? எங்களுடைய வீட்டில், எங்களுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடக்கிற பாவங்கள், ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், இவைகளை அறிக்கை செய்ய போகிறோம், விட்டுவிட போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொண்டது போல, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தது போல நாங்களும் சுதந்தரிக்க போகிறோம். கரங்களை நல்லா தட்டி அல்லேலூயா, ஆண்டவரே, ஒரு விசை பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. அல்லேலூயா. கலாத்தியர்ல வாசித்தோம் போன வாரம், உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் தேவன். யோசுவா சொல்கிறான், 3ஆம் நாளில் அற்புதம் நடக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, இன்றைக்கும் நாளைக்கும் உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்திக் கொள்ளுங்க, புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஊழியக்காரன் முதற்கொண்டு விசுவாசிகள் வரைக்கும், ஒரு குடும்பத்தில் முதியோர்கள் முதற்கொண்டு இளைஞர்கள், கன்னிகைகள் வரைக்கும், பிள்ளைகள் வரைக்கும் தங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். ஆனால் தேவன் தமது வல்லமையை ஊற்றுவார், அற்புதங்களை நடப்பிப்பார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? 2வது குறிப்புக்குள்ளாய் நான் கடந்து போகிறேன். ஆண்டவர் வைக்கிற 2வது நிபந்தனை, மறுபடியும் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். கவனியுங்கள் அருமையானவர்களே, கொஞ்சம் கூர்மையா இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். மோசே, நீ கற்பலகைகளை இழைத்து எடுத்துக்கொண்டு வா, நான் அவைகளில் 10 கட்டளைகளை எழுதுவேன். கற்பலகைகளை உருவாக்குவதுதான் உன்னுடைய வேலை, அதில் வேத எழுத்துக்களை எழுவது என்னுடைய காரியம், அது என்னுடைய செயல். வேத எழுத்துக்களை எழுதுவதற்கு மனித ஞானத்திற்கோ மனித சிந்தனைகளுக்கோ ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. வேத வசனங்கள் சுத்தமானது,
அது தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் கடந்து வர வேண்டும். மோசே உங்களை மாதிரி என்ன மாதிரி கிடையாதுங்க. மோசே தேவனை முகமுகமாய் பார்த்தவன். மோசே தேவனுக்கு சிநேகிதனாக காணப்பட்டவன். என்னதான் மோசே தேவனோடு கூட முகமுகமாய் பேசினாலும், என்னதான் மோசே தேவனுக்கு நெருக்கமான சிநேகிதனாக காணப்பட்டாலும், தேவனது வார்த்தைகளில் மிகவும் ஜாக்கிரதையாய் பயபக்தியாய் மோசே காணப்பட்டான். இன்றைக்கு தேவனது வார்த்தைகளில் எத்தனை துணிகரங்கள் இருக்கிறது தெரியுமா? கலப்படங்கள். தேவனது வார்த்தைகளை பயபக்தியோடு கூட பிரசங்கிக்க இந்த பலிபீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் கட்டுக்கதைகள் இருக்கிறது, சுய புராணங்கள் இருக்கிறது, வசன கலப்படங்கள் இருக்கிறது. ஜனங்கள் இதை சந்தோஷமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரசங்கியார் சினிமா பாடல்களை பாடுகிறார், அங்கே இருக்கிற வாலிபர்கள் விசிலடித்து கொண்டாடுகிறார்கள். பலிபீடங்கள் இன்றைக்கு பாவம் செய்வதற்கு ஏதுவான பலிபீடங்களாய் மாறிவிட்டது. பரிசுத்தப்படுத்துகிற பலிபீடங்கள், தேவன் பக்கமாய் ஜனங்களை திருப்ப வேண்டிய பலிபீடங்கள், தேவனை விட்டு ஜனங்களை பிரிக்கிற பலிபீடங்களாய் மாறிவிட்டது. சகோதரனே, சகோதரியே, தேவனது வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாய் கேள். இன்றைக்கு கட்டுக்கதைகள், தவறான உபதேசங்கள், மாம்சத்தை, சுயத்தை, புராணம் பாடுகிற, துதி பாடுகிற வார்த்தைகள், இவைகள் தான் பலிபீடத்தில் காணப்படுகிறது. என்னை பற்றி பேசுவதற்கு இந்த பலிபீடமா? உலக மனிதர்களை குறித்து பேசுவதற்கு இது பலிபீடமா? தேவனை குறித்து, ஹல்லேலூயா, நீ யார் என்பதை உனக்கு சுட்டி காட்ட வேண்டும். தேவன் யார் என்பதை உனக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். உன்னை தேவனிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தேவனை உனக்கு அருகில் கொண்டு வர வேண்டும். பலிபீடத்தின் பிரதான நோக்கம் இதுதான். ஆனால் இன்றைக்கு கட்டுக்கதைகள், சுய புராணங்கள். தேவனுடைய செய்தியை கொடுப்பவர்களுக்கு இன்றைக்கு பயம் இல்லை, நடுக்கம் இல்லை. எதையாகிலும் உளறிவிட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பலிபீடத்தில் எப்பொழுதும் பயம், நடுக்கம் கலந்த தேவனுடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வருகை மறுக்கும் புறப்படுவதாக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் மனம் இறங்குவாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம். வசனத்தை எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை. ஏரோது ராஜா பிரசங்கம் பண்ணுகிறான். ஏரோது ராஜா பிரசங்கத்தை கேட்ட உடனே சபை மக்கள் என்ன பண்றாங்க? ஆரவாரம் பண்றாங்க. நல்ல கைகளை தட்டி சொல்றாங்க, இது மனித சத்தம் அல்ல, இது தேவ சத்தம். அருமையான பிரசங்கம். ஜனங்கள் எல்லாம் தொடப்படுறாங்க. அந்த பிரசங்க பீடத்தில் நின்றுட்டு இருக்கிற ஏரோது ராஜா, அந்த அரண்மனை சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஏரோது ராஜா திடீர்னு அப்படியே சரிஞ்சு கீழே விழுறான். இது தேவ சத்தம், கர்த்தர் எங்களோடு கூட பேசினார்னு ஆரவாரம் பண்ணிட்டு இருந்த தேவ ஜனங்கள், சபை மக்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். என்ன நடந்தது இந்த பிரசங்கிக்கு? என்ன நடந்தது அந்த ஏரோது ராஜாவுக்கு? உற்று பார்க்கிறார்கள். பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்து கிடக்கிறான். கிட்டே போய் பார்த்தால் தெரிகிறது, அவன் செத்து போய்விட்டான். ஒன்றும் புரியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தேவ சத்தத்தை தொனித்தவன் ஏன் செத்து போனான்? அங்கே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடினால் கர்த்தர் அவனை அடித்தார். சபை சாதாரணமான இடம் இல்லை. பிரதர், சிஸ்டர், ஊழியம்னா விளையாட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க. பலிபீடத்தில் நிற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பயம், நடுக்கம் தேவாய். மகிமையை கர்த்தருக்கு கொடுத்துடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க புகழ்ந்தாலும் அது கர்த்தருக்கு, நீங்க இகழ்ந்தாலும் அது கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. எதையும் தூக்கி தலைமையில் வச்சுக்க கூடாது. ஏரோது, இன்றைக்கு எத்தனை ஏரோதுக்கள், மனுஷனை புகழ் பாடுகிற ஏரோதுக்கள், சுயம் புராணம் பாடுகிற ஏரோதுக்கள். கர்த்தருடைய தண்டனை இறங்கி வரல. அன்னைக்கு ஆண்டவர் திருச்சபையை ஆயத்தப்படுத்துகிற காலம். அனனியா, சப்பீரால், ஏரோது இவர்களெல்லாம் அடித்தார். ஆனால் இன்னைக்கு காணிக்கைகள், தசம பாகங்கள், பிரசங்கங்கள், ஊழியங்கள், விசுவாசம் எல்லாமே இன்றைக்கு மிக மிக தவறான திசையில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் பொறுத்திருக்கிறார். ஏனென்றால் நியாய தீர்ப்பு உடனே வெளிப்பட போகிறதில்லை. ஒரு நாள் வரும்.
எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு கணக்கு செலுத்தியே ஆக வேண்டும். சகோதரனே, சகோதரியே, நான் உங்களை தட்டி கொடுக்கவே இந்த வார்த்தைகளை எடுக்கிறேன். கர்த்தர் உங்களை புதுப்பிக்க விருப்பப்படுகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அதற்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வேர்ட் ஆஃப் காட், தேவனது வார்த்தை மாத்திரமே. மோசே அதில் கரெக்டாக இருந்தான். என்னுடைய வார்த்தை ஜனங்களை ஆசீர்வாதத்தில் கொண்டு வராது, வேத வார்த்தை மாத்திரமே ஜனங்களை கட்டி எழுப்பும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரசங்க பீடத்தில் நிற்கிற ஊழியக்காரர்கள் மேலெல்லாம் தேவன் தம்முடைய வல்லமை ஊற்றுவாராக. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, ஆடுகளெல்லாம் வாஞ்சியாக வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தோடு அல்லது பாவத்தில் விழுந்த நிலையில், ஆண்டவரே, சத்ருவினால பீறி போடுகிற நிலையில் ஆடுகளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு ஓடோடி வரும்போது ஊழியக்காரன் பயத்தோடு நடுக்கத்தோடு உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கணும். ஆண்டவரே, ஐயா, ஆண்டவரே, தேவன் ஆண்டவரே எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர் என்பதை அறிந்து பயபக்தியோடு கூட செயல்பட ஊழியர்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு மனம் இறங்குவீராக. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். அருமையானவர்களே, ஒரு வசனத்தை வச்சுட்டு நான் 3ஆம் நிபந்தனைக்கு போகிறேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அவரை போல ஒரு பிரசங்கி இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அவர் தான் மிக அருமையான பிரசங்கியார். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவரே, நீர் பிரசங்கம் பண்ணுகிறீரே, அந்த வார்த்தைகளை நீர் எப்படி எடுக்கிறீர்? ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். கொஞ்சம் பயம் நடுக்கும் உங்களை பிடிக்கட்டும், என்ன பிடிக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. பயம் நடுக்கம் இருக்கணும். சபையில் வந்து விளையாட்டு போல இருக்கக்கூடாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வராருமா, அவர் தான் பிரசங்கத்தில் வல்லவர், வார்த்தையே அவர் தான். இந்த வேத வசனங்களுக்கு ஒரு பேரே தேவனுடைய வார்த்தை, அது இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஞானத்தில் சிறந்தவர். ஆனால் தன்னிஷ்டமா பேசலங்க, இஷ்டத்துக்கு ஏதாவது கதை ஓட்டல. பிதா என்ன பேச வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த வார்த்தைகளை தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். எவ்வளோ கவனமாக மோசே இருந்தான், எவ்வளவு கவனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். இவங்க மாத்திரம் இல்லைங்க, இந்த பைபிள் 66 புஸ்தகங்கள். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின வரைக்கும் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புஸ்தகங்களை எழுதினது யாருன்னா, ஏறத்தாழ 40 தேவனுடைய தாசர்கள் இந்த புஸ்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. இந்த 40 தேவதாசர்கள் எப்படி எழுதினார்கள்? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தை வாசிங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசப்பட்டது, எழுதப்பட்டதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். மோசே மாத்திரமா, இயேசு கிறிஸ்து மாத்திரமா? இந்த வேதத்தை எழுதின ஒவ்வொருவரும் பயந்து எழுதினார்கள். என்னுடைய மனித ஞானம் இதில் கலந்துடக்கூடாது, என்னுடைய சுயம் இதில் கலந்துடக்கூடாது, துதி பாடுற மனுஷனை புகழ் பாடுற சுய புராணம் உலக கதை இதில் வந்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே எழுதப்பட வேண்டும், பிரசங்கிக்கப்பட வேண்டும். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உலகத்தில் எத்தனையோ இதிகாசங்கள், வேதங்கள், அவைகளெல்லாம் மனிதனுடைய கற்பனைகள், கதைகள். அவைகளுக்கு வரலாறே கிடையாது, எந்த ஒரு ஆதாரம் சரித்திரத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த வேத புத்தகத்தில் எந்த ஒரு சம்பவத்தையும் எடுத்து பாருங்கள், இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவத்திற்கும் உலகத்திலே சான்றுகள் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. காரணம், இந்த வேத புத்தகம் கற்பனை அல்ல, எல்லாம் சத்தியம். நம்ம பெருமைப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மதங்களுக்கு
எத்தனையோ வேதங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தரை உயர்த்துவோமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த இந்த மகத்துவமான வேத வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்களை நாங்கள் அந்நிய காரியமா எண்ணக்கூடாதப்பா. பயபக்தியோடு கூட நாங்கள் இதை வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நிபந்தனை, 2வது நிபந்தனை என்ன கொடுக்குறார் தெரியுமா? மோசே கிட்ட, என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் உன் வார்த்தை கிடையாது, என் வார்த்தை. கற்பலையை நீ எடுத்துட்டு வா, என் வார்த்தைகளை நானே எழுதுவேன். பலிபீடத்தில் நிற்பது தான் என்னுடைய வேலை, பிரசங்கம் பண்ணுவது கர்த்தருடைய காரியம். அல்லேலூயா. இந்த சபையில் இருக்கிற மக்கள், தேவனுடைய வார்த்தைகளை வாசியுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேளுங்கள், கீழ்ப்படியுங்கள். உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லலாம். 3வது ஒரு குறிப்பை வைத்து நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். 34ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். மோசே, என்னை நீ சந்திக்க வர வேண்டும், ஆனால் ஒரு நேரத்தை, ஒரு இடத்தை உனக்கு நான் நியமிக்கிறேன். காலமே என்னை எழுந்து தேடு. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். தேவனது கட்டளையின்படியே தேவனை சந்திக்க மோசே அதிகாலையில் புறப்பட்டு சென்றார். தேவ சமூகத்தை உணர, தேவனுடைய வார்த்தைகளை பெற ஒரு அற்புதமான தருணம் அதிகாலை நேரம். ஆனால் அதிகாலை ஜெபம் நம்முடைய வீடுகளில், எத்தனை வீடுகளில் இருக்கிறது? எத்தனை திருச்சபைகளில் அதிகாலை ஜெபம் நடைபெறுகிறது? சில நேரம் சபைகளிலே, ஊர் தெருவுகளிலே உலாவி கவனித்து பார்ப்பேன். விசுவாசிகளுடைய வீடுகளில் அப்படி தெரு தெருவாய் நடந்து பார்ப்பேன். அந்த காலை நேரம் மிக மயான அமைதி, எந்த ஒரு ஜப சத்தம், துதி சத்தம் இல்லவே இல்லை. அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே நான் சொல்லுகிறேன், அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போய்விடாதீர்கள். மோசே, தேவனது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் சபை மக்கள் நன்மைகளை சுதந்தரிக்க வேண்டும். காலையில் எழுந்து ஓடுகிறான். அதிகாலையில் தேவனை சந்திக்க அவன் காத்திருக்கிறான். உங்களையும் ஆசீர்வதிக்க அந்த மலை மேல் கர்த்தர் காத்திருக்கிறார். அந்த ஜெப மலையில் உங்களுக்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக, குடும்பத்திற்காக, திருச்சபைக்காக, தேசத்திற்காக ஜெபிக்க மலை மீது ஏறுங்கள். படுத்து நித்திரை பண்ணிக்கொண்டே இராதிருங்கள். தேவ சமூகத்தில் ஏறி கர்த்தருடைய பாதத்தில் அமருங்கள். உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், சபையை பலப்படுத்துங்கள். தேசத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட திறப்பின் வாசலில் நில்லுங்கள். நாம் தேசத்திற்கும் தேவனுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆண்டவர் ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். அதிகாலையில் நீ வர வேண்டும், ஆனால் நீ வரும்போது நீ மாத்திரம் என்னை சந்திக்க வர வேண்டும். உன்னோடு கூட ஒருவரும் வரக்கூடாது, ஆடு மாடுகள் கூட வரக்கூடாது. கவனியுங்கள் அருமையானவர்களே, மோசே எப்பொழுதும் தனித்து ஜெபிக்கிறவன் அல்ல. அவன் ஒரு முறை ஜெபிக்கும் பொழுது அவனுடைய கைகள் தளர்ந்தது. ஆரோன் ஒரு புறம், ஊர் ஒரு புறம் அவனுடைய கைகளை தாங்கி பிடித்து கொண்டார்கள். மிரியாமும் சகோதரிகளும் துதித்து ஆராதித்து ஜெபத்திலே, ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள். மோசேயினுடைய ஜெபம், சபை ஜெபம், குடும்ப ஜெபம், எல்லா இடங்களிலும் ஆட்கள் நிறைந்து காணப்பட்டார்கள். பிரேயர் பார்ட்னர்ஸ் மோசேக்கு உண்டு. சபையில் ஜெபிக்கிற கூட்டம் உண்டு, குடும்பத்தில் ஜெபிக்கிற கூட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவர் இங்கே மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ மாத்திரம் என்னை சந்திக்க வரணும், ஒருத்தனும் உன்னோடு கூட வரக்கூடாது. கொஞ்சம் என்னுடைய வார்த்தைகளை கேளுங்கள் அருமையானவர்களே, கவனியுங்கள் பிரியமானவர்களே. கூட்டு ஜெபம் முக்கியம்தான். கணவன் மனைவி பிள்ளைகள் ஜெபம் முக்கியம்தான். சபையாக சகோதரர்களாக கூடி ஜெபிப்பது முக்கியம்தான். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், தனித்து நீ என்னோடு கூட நேரம் செலவிடும். கொஞ்சம் உன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு தூரமாய் வந்து தேவனுடைய பாதத்தில் அமரு. ஆண்டவர் யாக்கோபுவை ஆசீர்வதிக்க விருப்பப்பட்டார்.
யாப்போக்கு ஆற்றங்கரையில் யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய மனைவி, பரிவாரங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் அனுப்பி விட்டான். தனித்து தேவனோடு கூட உட்கார்ந்தான். எப்பொழுதும் குடும்ப ஜெபம், எப்பொழுதும் சபை ஜெபம் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே தனி ஜெபம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கவனிக்கிறீர்களா பிரியமானவர்களே? கொஞ்சம் நேரத்தை தேவ சமூகத்தில் தனித்து அமருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி ஆயிரக்கணக்கான மக்கள் எப்பொழுதும் வந்து கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சாப்பிடுவதற்கும் நேரம் இல்லாதிருந்தது, அவர்கள் தூங்குவதற்கும் நேரம் இல்லாதிருந்தது. தூங்கும் போதும் ஆயிரக்கணக்கான கூட்டம், சாப்பிட உட்கார்ந்தால் ஆயிரக்கணக்கான கூட்டம். எப்பொழுதும் ஜனங்கள் அவரை சூழ்ந்திருந்தார்கள். 12 சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவோடு கூட இரவும் பகலும் அவரோடவே கூட பிரயாணம் பண்ணினார்கள். ஆனால் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ண மலை மீது ஏறினார். ஆயிரக்கணக்கான கூட்டம், பயங்கர அற்புத வல்லமை. எல்லாத்தையும் விட்டுட்டு 12 சீஷர்கள், ஆண்டவரை நீர் சொல்கிறபடியே நாங்கள் செய்வோன்னு கூட்டம் பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் இருங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன், நானும் என் பிதாவும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. மனைவி கூட ஜெபம் பண்ணு, புருஷனோட ஜெபம் பண்ணு, பிள்ளைகளோட ஜெபம் பண்ணு, சபையில் இருக்கிற ஊழியக்கார விசுவாசிகளோட ஜெபம் பண்ணு. ஆனால் ஒன்றத்தை மறந்துடாத, நானும் என் பிதாவும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மோசேக்கு ஒரு அருமையான சர்வன்ட் இருக்கிறான், உண்மையும் உத்தமமான சர்வன்ட். ஒரு கோடு போட்டால் தாண்ட மாட்டான் யோசுவா, அவ்வளவு ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், அந்த யோசுவா கூட உங்க கூட வரக்கூடாது, நீ தனித்து வந்து ஜெபம் பண்ணு. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமாய் காத்து கொண்டு இருக்கிறார். தடுமாற்றங்கள், வீழ்ச்சிகள், போராட்டங்கள், பாடுகள், பாவ சோதனைகள் சந்திக்காத நபர்கள் கிடையாது, வீழ்ச்சியை சந்திக்காத நபர்கள் கிடையாது. ஆனால் நமது தேவன் விட்டு விலகுகிறவர் அல்ல, நாம் சிதறி போகும்படி, நிர்மூலமாகும்படி அப்படியே விட்டு விடுகிறவரும் அல்ல. ஆண்டவர் நம்மை மறுபடியுமாய் புதுப்பிக்க விருப்பப்படுகிறார். முழங்காற்படியிடுவோமா? நம்மை மறுபடியுமாய் ஆசீர்வதிக்க, பலப்படுத்த விருப்பப்படுகிறார். நமது பக்கத்தில் வருகிறார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, நான் உனக்கு முந்தி கொடுத்த கற்பலகைகளை அதுபோல கற்பலகைகளை இழைத்து எடுத்து கொண்டு வா. முதல் கற்பலகைகளை பெறுவதற்கு மோசே எந்த ஒரு பிரயாசமும் எடுக்கவில்லை. ஆனால் இரண்டாவது கற்பலகைகளை அவன் அதிக பிரயாசம் செலவழித்து உருவாக்க வேண்டியதாயிற்று. முதல் ரட்சிப்பை ஆண்டவர் உனக்கு இலவசமாய் கொடுத்தார். ஆண்டவருடைய பாதத்தில் வந்து, ஆண்டவரே என்னை மன்னின்னு சொன்ன ஒன்று அப்படியே ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் பாவம், பின்மாற்றம், இப்போ சந்தோஷம் தூரமாக இருக்கிறதா? அந்த ஆவியானவர் தட்டி கொடுக்கிற, உற்சாகப்படுத்துகிற அந்த அபிஷேகம் உனக்குள் அனல் குறைந்திருக்கிறதா? கொஞ்சம் பிரயாசம் எடு, எஃபோர்ட் எடு, ஆண்டவரிடத்தில் முயற்சி எடு. மலை ஏறி கர்த்தருடைய பாதத்தில் காத்துரு. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் பற்றிக்கொள். உலக வார்த்தை, மனுஷன் வார்த்தையை பாத்திரம், அதில் உனக்கு எந்த ஒரு நன்மையும் வராது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதிலே, தியானிப்பதிலே, அதை கை கொள்ளுவதிலே, கீழ்ப்படுவதிலே உன்னுடைய கவனம் இருக்கட்டும். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மோடு இருப்பதுதான் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சை, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்வதுதான் என்னுடைய இதயத்தின் ஏக்கம். ஆண்டவரே 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த காலவெளியில் தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. உம்முடைய வல்லமை குறைந்து போகவில்லை, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எங்களுடைய பரிசுத்தம் குறைஞ்சிச்சப்பா, எங்களுடைய ஜெபம் குறைஞ்சிச்சப்பா, எங்களுக்கு உமக்கும் உள்ள உறவுல விரிசல் வந்து விட்டது. ஆண்டவரே இந்த தடைகள் தான் எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிப்பதற்கு ஆண்டவரே கர்த்தாவே தடைகளாக இருக்கிறது. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே. ஆனால் அந்த சீனாய் மலையின் மேலே மோசே மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை என்னன்னா, நான் என் ஜனங்களை ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறேன், நான் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்க விருப்பப்படுகிறேன், அவர்களை பலப்படுத்த விருப்பப்படுகிறேன். கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆண்டவரின் நாட்களில் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் வல்லமையை, அந்த அபிஷேகத்தை, ஆண்டவரே அந்த மகிமையை நாங்கள் இழந்திருப்போம் அண்ணா. நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆண்டவர் ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். ஆண்டவரே
ஆண்டவரே, நீர் எவ்வளவு கருத்தாய் இருக்கிறீர். நான் சுயமாய் எதையும் பேசாமல், என் இஷ்டமாய் எதையும் பேசாமல், பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் பேசுகிறேன். மோசே எத்தனை கருத்தாய் இருந்தான். ஆண்டவர் வேதத்தை எழுதின ஆண்டவர் தேவதாசர்கள் எத்தனை பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தார்கள். 2 கரங்களை உயர்த்தி இந்த வேத வார்த்தைகளை குறித்து நான் அலட்சியமாய் இருக்க மாட்டேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நான் கருத்தாய் வாசிப்பேன். நான் கருத்தாய் ஆண்டவரே செய்திகளை கேட்பேன். நான் கேட்கிற வார்த்தைகளை, தியானிக்கிற வார்த்தைகளை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். கீழ்ப்படிவேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு உம்முடைய வார்த்தைகள் தான் பிரதானமானவர்கள். ஆண்டவரே, 28ஆம் அதிகாரம் உபாகமத்தில் பார்க்கிறோம், இந்த கற்பனைகளின்படி எல்லாம் நீ செய்வாயானால் நான் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. இந்த கட்டளைகளை எல்லாம் நீ செய்யாமற் போவாயானால் சாபங்களும் வேதனைகளும் உன் வீட்டில் வந்துவிடும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் கவனமா ஆண்டவரை வாசிக்கணும், கேட்கணும், ஆண்டவரை கீழ்ப்படியணும். எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அப்போ எப்போ பார்த்தாலும் மனுஷனோடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்ப்பா. டிவி, மொபைல், இதுவே எங்களுடைய நேரத்தை ஆண்டவரை திருடி கொண்டு இருக்குதப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை உம்மோடு கூட நேரத்தை செலவிட. அல்லேலூயா. கொஞ்சம் மனுஷனை விட்டு பிரிஞ்சு, கொஞ்சம் ஆண்டவரை கணவனை, மனைவியை, பிள்ளைகளை விட்டு ஆண்டவரை உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்து, அல்லேலூயா. ஆண்டவரை குடும்ப ஜெபம் முக்கியம், சபை ஜெபம் முக்கியம், ஆனால் நானும் என் தேவனும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும், இந்த பலனை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவின் நின்று, என் ஜீவனை அழிவின் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சகோதரி சாந்தி ஏழுமலை அவர்கள் முன்னதாக வந்து இறுதி ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்போ அந்த நாளிலும் மகதாசனை மறைத்து கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. அதிகாலையில் தேவனை தேடும்போது அப்பா நாங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக நாங்கள் வாழ்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் ராஜா. அதிகாலை தேவனை தேடும்படியான புது படைப்புக்குள்ளே எங்கள் சபையை மாற்றும் ஐயா, எங்களை மாற்றும் ஐயா. இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்கு எங்களை கீழ்ப்படுத்தினோம்ப்பா, தாழ்த்திக்கிறோம்ப்பா. நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டு தேவ மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற சன்னதியாய் தலைமுறையாய்
எங்கள் சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் மாற்றும் ஐயா. உம்மால தான் கூடு ராஜா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவ மகிமையும் அவர் கனத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரமுள்ள பிள்ளைகளை எங்களை மாற்றும் ராஜா. அப்பா, எங்களை ஜீவ பாதையில் நடத்தும் சுவாமி. உம்முடைய ஆணிப்பா இந்த கரங்களை எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஒவ்வொரு நாளும் புது கிருபை, ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடுற ஐக்கியத்துக்குள்ள எங்களை நடத்தும் தகப்பனே. உம்மால கூடும் தகப்பனே. புது சாட்சியை நாங்கள் ஜீவிக்க கிருபைகளையும் பலத்தையும் நீங்கள் கட்டளிட்டு ராஜா தனிப்பட்ட முறையில் உம்மை தேட அப்பா வேதத்தை கருத்தோடு தேவ பயத்தோடு வாசிக்க சபையில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்பா தியானிக்கும்படியான புது கிருபைக்குள்ள புதிய அபிஷேகத்துக்குள்ள எங்களை புதுப்பித்து கொள்ள கிருபை செய்யப்பா. நீ தட்டி கொடுக்கிற தேவன் அப்பா, புது பலன் கொடுக்கிற தேவன் அப்பா, நீ தீ ஜீவனை கொடுத்து நடத்துகிற தேவன் நீர் மாத்திரப்பா. இழந்து போனதை தேட ஒரு ரட்சிக்க வந்த தேவாட்டு குட்டியே அந்த மகிமை சபை மீது ஊற்றி எங்களை நிறைவாக்கி நடத்தும்படியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. சோர்ந்து போனுக்கு பலன் கொடுத்து தத்துவமில்லாததுக்கு தத்துவம் கொடுக்கிற தேவன் நீர் மாத்திரம். அப்படியே அபிஷேகித்து சபை முழுவதும் நாங்கள் சாட்சியை ஜீவிக்க எங்கும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் புது கிருபையும் புது பலத்தையும் இதனால கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.